இனிமே நல்ல மனமும் இருக்கணும், நல்ல பணமும் இருக்கணும். கோரேஸ் என்ற ஒரு மன்னனை கடவுள் தெரிந்து கொண்டு அவன்கிட்ட கடவுள் ப்ராமிஸ் பண்றாரு, இங்க பாரு எல்லா நாட்டு பணமும் உன்கிட்ட வரப்போகுது. ஆமென். எகிப்தின் லாபங்களும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபங்களும் நெடிய மனிதராகிய சபையரின் லாபங்களும் தாண்டி உன்னிடமாய் வரும். அங்கேயும் பாருங்க, உங்களிடமாய் வரும். எல்லாம் சொல்லுங்க, என்கிட்ட வரும். ஆமென். கடவுள் சொல்றாரு வரும். அது உன்கிட்ட வர்றது நல்லது. ஏன் நல்லது? ஏன்னா நீ அம்மிக்கு நீ கிடையாது, நீ தானே திங்கிறாளு கிடையாது. நீ ஒரு சேனலை போல, ஒரு நதியை போல நீ இருப்ப. நீ நல்லா இருக்கிறது மட்டும் இல்ல, தேவனுடைய ராஜ்யம் உன் மூலமா வளரும், கடவுளுடைய சுவிசேஷம் பரம்பும். அப்ப யோசித்து பாருங்க, நல்ல நோக்கத்தோடு இருக்கிறவங்க கையில பணம் இல்லைன்றாங்க. இனிமே அது இருக்கக்கூடாது. இனிமே நல்ல மனமும் இருக்கணும், நல்ல பணமும் இருக்கணும், ரெண்டு சேர்ந்தே இருக்கும். ஆமென். அப்போ இந்த தரிசனத்தை உங்க தரிசனமா நீங்க மாத்திக்கணும். வியாபாரம் நல்லது இல்ல, சொல்லுங்க வியாபாரம் நல்லது, பணம் நல்லது. கடவுளுடைய திட்டங்களை நோக்கங்களை இந்த பூமியில செய்ய இவைகள் என்னிடத்தில் வருவதாக. ஆமென். என் கையில் அது வருவதாக. எல்லாம் சொல்லுங்க, மணி கமத். ஆமென். அதனாலதான் கர்த்தர் எப்பவுமே ஒண்ணு பண்றாரு. என்ன பண்றாருன்னா, நீங்க தேவனுடைய எந்த ஒரு ஆக்டை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆக்டுக்கு பின்னாடி பொருளாதார ஷிஃப்ட் அங்க இருக்கும். அதாவது எங்கேயோ இருக்கிற பணத்தை கர்த்தர் அவர் பிள்ளைங்க கையில திருப்புவார். அதுக்கப்புறம் தான் எல்லாமே நடக்கும். வெறும் மனம் திரும்பினா மட்டும் போதாது, எல்லா பணமும் திரும்பணும். உங்களுக்கு நேரா